ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபோக்குங்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் சைனீஸ் குஷின்ஸ் சம்மந்தப்பட்ட டிஷ்ஷஸ்லாம் இருக்கும். ஒன்று நான் உள்ளே போய் நம்ம ட்ரை பண்ணலாம் வாங்க. சரி, இப்போ உன்ட்ட என்ன இருக்கும் அதை பூரா ரெவண்ட் செட்டா உனது அதுக்கு போ. A few inches later. நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு வந்து ஃப்ரைடு மோமோஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பெரிய வெயிட்டாக பண்ணலாம். மோமோ சீரியஸா நல்லா இருக்கு. காரமா அவங்களோட இந்த சாஸ் வேற லெவல்ல இருக்கு. என்னோட பர்சனல் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்ன் அண்ட் சீஸ் ஃப்ரைட் மோமோஸ் தான். உண்மையிலே டாப் நாச்சா இருக்கு சாப்பிட்றதுக்கு. இவங்களோட சாஸ் பார்த்தீங்கன்னா நல்லா, இது என்ன வச்சு போட்டிருக்காங்கன்னு தெரியல சாஸ், பட் நல்லா இருக்கு இந்த சாஸ். ஃபேவரட் ப்ரோ, நல்லா இருக்கு. நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஷெஸ்வான் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வித் பன்னீர் மஞ்சூரியன் ஜூஸ். எப்படி இருக்கான்னு ட்ரை பண்ணுவோம். நல்லா காரம் இருக்கு, காரசாரமா இருக்கு. தொண்டை கிண்டலாம் எரியுது. பன்னீர் மஞ்சூரியன் வந்து ஆவரேஜ் தான் இருக்கு, பட் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா இருக்கு. அவங்களோட அந்த சைனீஸ் ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்க. அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி சைனீஸ் ஸ்டைல்ல கொடுத்துருக்காங்கன்னா நல்லா இருக்கு. அந்த டேங்கினஸ் அப்புறம் அந்த ஷெஸ்வான் சாஸ் எல்லாம் நல்லாவே ஃபீல் ஆகுது. இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன்னா 10க்கு 8.5 கொடுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கு ஃப்ரைட் ரைஸ். பட் மஞ்சூரியன் வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவா இல்லை. மஞ்சூரியன் ஓகேவா தான் இருக்கு. பட் இந்த மஞ்சூரியன் சாஸ் வந்து உண்மையிலே செம்மையா இருக்கு கைஸ். பட் பன்னீர் தான் ஹார்டா இருக்கு. ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹார்ட் ஆயிடுச்சு பன்னீர், சாப்பிட முடியல. பட் சாஸோட டேஸ்ட் வந்து சூப்பர். இதுவே பார்த்தீங்கன்னா பேபி கார்ன்லாம் போட்டிருக்காங்க. பேபி கார்ன் நல்லா இருக்கு ஃப்ரைட் ரைஸ். பட் கம்பேர்ட் டு எல்லா ஷெஸ்வான் ரைஸோட கம்பேர் பண்ணா இதுவும் ஈக்குவலா சேமா தான் இருக்கு. சைனீஸ் வந்து ஷெஸ்வான்னாலே சில்லி ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா சில்லி ஆயில் யூஸ் பண்ணாம வெறும் சாஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. சில்லி போடுறது நல்லாவே தெரியுது. அதனாலதான் டிஃபரன்ஸ் பெருசா தெரியல. பட் சூப்பர், நல்லா இருக்கு. அடுத்த ஐட்டம் பாத்தீங்கன்னா நூடுல்ஸ். நம்ம போல்ட் கார்லிக் பன்னீர் நூடுல்ஸ் ரைஸ். இதோட சாஸ் எப்படி டேஸ்ட் பண்ணி நினைக்கிறீங்க? எல்லாமே ஒரே சாஸ் தான். லைக் அந்த டேங்கியா டொமேட்டோ போட்ட மாதிரி ஷெஸ்வான் சாஸ் தான். சாஸ் போட்டு ஃபர்ஸ்ட் பைட் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுங்க. வந்து போல்ட் கார்லிக் என்ற பேரை ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. நூடுல்ஸ் எடுத்தாலே தீஞ்ச வளரி. அது டேஸ்ட் வந்து ஜஸ்டிஃபை ஆகல. பட்
ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு கொடுத்த பேரை ஜஸ்டிஃபை பண்ணணும்னு வந்து டீச்சர் வச்சு கொடுத்துக்கிறாங்க. அதனால டீச்சர் வாட அடிக்குது. பட் ஓகே, நாட் பேட், சாப்பிடலாம். நிறைய சில்லி ஃப்ரூட்ஸ் இருக்கு. பன்னீரை வந்து நல்லா கியூப்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் வந்து அவங்களோட ஸ்ப்ரிங் ஆனியன், அப்புறம் ஆனியன், இதெல்லாம் அங்க நல்லா கிரன்ச்சியா கிடைக்குது. ஓகே, ஒரு ஆவரேஜான கோல்டு கார்லிக் நூடுல்ஸ்னு சொல்லலாம் guys. இதுதான் நம்ம ஆர்டர்ல லாஸ்ட் ஐட்டம். இதை முடிச்சாச்சுன்னா எங்க கிளம்ப வேண்டியதான். சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.